ஒன்று இருக்கு, அதான் நடக்கும் சார். அப்போ மாற்றவே முடியாதா? கொஞ்சம் நீங்கள் மாற்றலாம். அதை திருவள்ளுவர் அதே சொல்றார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். சில பேர் பிறப்போட அம்சம் என்னன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அவனுக்கு ஏதோ கிடைக்கும். அப்போ நம்ம இப்போ முயல் இருக்கு, வேகமாக ஓடும். அதுக்கு இறைவன் அந்த இயல்பான ஆற்றலை கொடுத்துருக்கான். ஆமை மெதுவாக செல்லும். ஆனால் இரண்டுமே நினைச்சா இங்கேருந்து ஊர்ந்து ஊர்ந்து அந்த அங்கே கேட் வரைக்கும் போயிட முடியுமா? முடியாதா? அது வேகமாக போகும், இது மெதுவாக போகும், அவ்வளோதான். ஆனால் இரண்டு பேரும் இலக்கை அடையலாம். இந்த உலகத்தில் யோகக்காரம்னு எவனும் கிடையாது, யோகம் இல்லாத மட்டமான யோகக்காரம்னு உலகத்தில் எவனும் கிடையாது. அதிர்ஷ்டம் என்றோ துரதிர்ஷ்டம் என்றோ எதுவும் கிடையாது. அவன் கொஞ்சம் வேகமாக போவான், நீ மெதுவாக போவான், அவ்வளோதானே. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார், ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்னுறும். சில பிள்ளைகள் நாங்கள் பாத்தியார் பாடம் நடத்துவோம், ஈஸியாக புரியும். a + b ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab சொல்லி கொடுத்த உடனே மனசில் பதியும். அதை ஒரு பேர் இன்னொரு தரம் 10 தடவை படித்தா தான் அவனுக்கு என்ன செய்யும், புரியும். தமிழ் வாத்தியார் ஒரு செயல் நடத்துவார், வான்பெற்ற நதிகமலத்தால் வணங்கப்பட்டேன், மதிபெற்ற திருவுளத்தால் மதிக்கப்பட்டேன், தேன்பெற்ற துளாயலங்கள் கலபமார்பும் திருப்புயமும் தைவந்து தீண்டப்பட்டேன், ஊன்பெற்ற பகலியினால் அழிந்து வீழ்ந்தும் உணர்வுடன் என் திருநாமம் உரைக்கப்பட்டேன், யான் பெற்ற பெருந்தவப்பேறு என்னை அன்றி இருநிலத்தில் பிறந்தாரில் யார் பெற்றாரே. கர்ணன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து சொல்றான், எனக்கு என்ன வேணும், என்ன ஒன்னி அவன் கும்பிடுறதுக்கு எங்கேயாமோ தேடிட்டாலே தான், நீ என்கிட்ட வந்து ஏசகனை போல நின்றுக்கிட்டு என்ன கட்டி தழுவுத, இதை போல பேர் உலகத்தில் வேற எவனுக்கு நான் கிடைக்கும்ட்டான் கண்ணன்ட்ட. அந்த பாட்டெல்லாம் நம்ம நடத்தின உடனே சில பேர் டக்குன்னு படிப்பான், சிலவன் அதை ஒரு 10 தடவை எழுதி பார்த்து ஒரு 100 தடவை படித்தா தான் அப்போ அவனையும் படிக்க வைக்கணும், இவனும் படிக்கணும். ஸ்லோ லேர்னர், அவன் கொஞ்சம் கிஃப்டட் சில்ட்ரன், அவ்வளோதான். அவன் ஃபாஸ்ட் லேர்னர். இறைவன் அவனை அப்படி படிச்சிருக்கான், இவனை இப்படி படிச்சிருக்கான். ஆனால் 2 பேருமே அந்த பாட்டை படிக்க முடியும், பிழை இல்லாமல் எழுத முடியும். முயற்சி திருவினை ஆக்கும் தானே. திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாழாது முயற்சி போவாருங்க. நீ கடுமையாக முயற்சி பண்ணனா உன் தலைவிதியை நீ என்ன செய்ய முடியும், பெரிய அளவில் மாற்ற முடியாது. நல்லா கவனிக்கணும். உப்பக்கம் காண்பர், அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் அ இ உ இது சுட்டெழுத்துக்கள். இங்கன இருக்க பேப்பரை தூக்கி நீங்க வைக்கலாம். இதையாவது நம்ம செய்யணுமா வேண்டாமா? பட்டுக்கோட்டை பாடினானே, விதியை நினைச்சு ஓஞ்சு கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும், வேலை செய்தால் உயர்வும் என்ற விவரம் மண்டையில் ஏறணும், உடம்பு போல உறுதி வேணும், ஓனா நிலைமை திருந்தணும், உடஞ்சி போன நமது இனம் ஒன்னா வந்து பொருந்தணும், தந்தன தானே தானானே தந்தன தானே தானானே, எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும். எப்படி? எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும், இடுப்பே வளையா அமனிதர் எதிர்பார்த்து பிழைக்கணும். எறும்பு பாருங்க, பெரிய உணவை துண்டு துண்டா வெட்டி ஒவ்வொரு எறும்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வரிசையாக போகும். அந்த எறும்புகிட்ட இருக்க முயற்சி கொண்டாரு கண்டாமா. அன்னைக்கு பாருங்க, எறும்பை வச்சு பட்டுக்கோட்டை பாட்டு கொடுத்தான். எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும், இடுப்பே வளையா மனிதர் நம்மளை எதிர்பார்த்து பிழைக்கணும். ஒரு சினிமா பாடலில் என்ன அழகான விஷயம் சொன்னான் பார்த்தீங்களா? இன்னைக்கு எறும்பை வச்சு ஒரு பேர் பாட்டு எழுதியிருக்கான், சின்ன ராசாவே சித்தெரும்பு என்ன கடிக்குது, சேலையை உதறு கடிக்காது. இதுக்கு ஒரு பாட்டு. இன்னொரு பேர், கண்ணே கண்ணா என் சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சே எதுக்கு நசுக்கு, இதுக்கு ஒரு பாட்டு போட்டு வச்சிருக்கான் பார்த்தீங்களா? நீங்கள் சில விஷயங்கள் வந்து நல்ல எந்த காரியத்தை செய்தாலும் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அழுகி போன உள்ளம் படைத்தவர்கள் கையில் ஆலயத்தை கொடுத்தால் கூட அதை ஆபாச கூடமாக மாற்றி விடுவார்கள். இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க நிறைய பேர். அன்னைக்கெல்லாம் ஒரு சினிமா பாட்டுனா கூட அதில் கூட பொறுப்பு இருந்ததுங்க. ஆடை கட்டி வந்த நீலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள், காடு விட்டு வந்த மயிலோ நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ. எழுதுறான் காதல் பாடல். ஒரு தலைவன் தலைவியை வர்ணிக்கான், ஏதாவது ஒரு பச்சை ஒரு சொச்சை ஒரு கொச்சை ஏதாவது இருக்காதுல. ஆடை கட்டி வந்த நீலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள், காடு விட்டு வந்த மயிலோ நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ. என்ன ஒரு 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 இன்னைக்கு பாட்டல் தான் எவ்வளோ கேவலமாக இருக்கு. இப்போ உள்ள பாடல்களை படிக்கவே முடியலை. உதட்டோரம் புளிப்பியோ உதட்டோரம் இனிப்பியோ, கழுத்தோரம் புளிப்பியோ, இடுப்போரம் துவப்பியோ சொல்லி கொடுடி,
என்னோட தேகத்தில் அறுசுவையும் இருக்குடா, என்ன சுவை இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுடா. எங்கள் மாவட்ட தொடக்க கல்வி அதிகாரி அம்மா வச்சுக்கிட்டு நான் அந்த பாட்டு படிக்கப்படாது, நீ வாத்தியா வேலைக்கே லாயக்கில்லைன்றுவாங்க. எவ்வளோ சும்மாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு பட்டுக்கோட்டை பாட்டு கொடுத்தானுங்க. சும்மானா என்ன? சும்மாங்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் லூசு பை கணக்காக செலவே நிற்பான். எதுக்குல இங்கே நிற்கன்னு கேட்டால் சும்மா நிற்கம்பான். எங்கே போகிற? சும்மா தான் போகிறம்பான். என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கம்பான். அப்போ மழுப்பலான பதில் சொல்வதற்கு பயன்படக்கூடிய வார்த்தை சும்மா. அந்த சும்மாவை வச்சு பட்டுக்கோட்டை பாட்டு கொடுத்தாங்க. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி, கம்மா கரையை ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி, சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல் விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, நெல் விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு. உடனே அவன் ஒய்ஃப் மனைவி கேட்கா, அட காடு விளைஞ்சன்ன மச்சான், நமக்கு கையங்கால் இருந்தான மிச்சம், கையங்கால் இருந்தான மிச்சம். உடனே இவன் சொல்றான், அடி காடு விளையட்டும் பொண்ணே, நமக்கு காலமே இருக்குது பின்னே, காலமே இருக்குது பின்னே. முதல்ல காடு விளையட்டும்டி, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். இந்த ஊரில் நான் மட்டும் பணக்காரனாக இருந்து மற்றவன் பூரா ஒரு வேலை சொல்லிடாமல் இருந்தோம்னா என்ன ஆகும்? ஆளுக்கு ஒரு அறவாளை எடுத்துகிட்டு வந்து என்னை வெட்டுவான். இதான இன்னைக்கு உலகத்தில் திருட்டு எதனால் நடக்கு, வழிப்பறி எதனால் நடக்கு? நிறைய பேருக்கு வேலை இல்லை. அப்படிதானங்க? வசதி படைச்சவன் தரமாட்டான், வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான்னு பட்டுக்கோட்டை பாட்டு எழுதுனான். நிறைய பேர் என்னாச்சு, இன்னைக்கு இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவனுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா எல்லாரையும் போல அவனும் செல்ஃபோன் வைக்கணும்னு ஆசைப்படுதான், பைக்கில் போகணும்னு ஆசைப்படுதான், அவனும் பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்படுதான். அப்புறம் என்ன பண்ணுறது? வழிப்பறி தான் பண்ணணும். அப்போ இந்த நாட்டில் போல பிழைப்பதற்கு நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். பெருந்தலைவர் காமராஜர் 9 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டார். 148 தொழிற்சாலைகளை கட்டினார். எங்கெல்லாம் மழை பெஞ்சு காட்டார்கள் பெருக்கெடுத்து வீணா கடலில் கலக்குதோ அங்கெல்லாம் அணைகளை கட்டி பசுமை புரட்சிக்கு வித்திட்டார் அந்த பச்சை தமிழர். வயிற்றுக்கு சோறிடுதல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்த வேண்டும் என்று பாடுபட்டார். அவர் போன இடமெல்லாம் பள்ளிக்கூடங்கள் முளைத்தது. தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி சென்றால் உயர்நிலைப்பள்ளி, மேலும் சென்றால் மேல்நிலைப்பள்ளின்னு பள்ளிக்கூடம், எங்கே பார்த்தாலும் பள்ளிக்கூடம். ஏழை குழந்தைகள் வயிறு பசியோடு நினைச்ச முடியாது, படிக்க முடியாதுன்னு சொல்லி மதிய உணவு திட்டம் குறைஞ்ச செலவில் அப்படி பண்ணாருங்க. எளிமையினுடைய சிகரமாக இருந்து அவ்வளவு பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும். பட்டுக்கோட்டை பாடுவானே, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, சின்ன பயலே சேதிகளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நீயும் எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா, வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்தினிலே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே தம்பி, வெம்பி விடாதே. என்ன அழகான செய்திகள்ங்க ஒரு காலத்தில். உண்மையிலே சொல்கிறேங்க, இன்றைக்கி மகிழ்வோர் மன்றத்தில் அதாவது நகைச்சுவை வேணும், அந்த நகைச்சுவையோட சில கருத்துக்களும் வேணும். அதனால தான் நான் இதெல்லாம் சொன்னேன். பொதுவாக நகைச்சுவை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ ஒரு சாக்கில் நெல்லை போட்டு நெல்லை போடுதோம், இந்த சாக்கை கொஞ்சம் குலுக்கணும்னா என்ன ஆகும்? கூட கொஞ்சம் நெல் பிடிக்கும். அது மாதிரி அப்பப்போ கொஞ்சம் நகைச்சுவை, அதோட கொஞ்சம் நல்ல செய்திகள். ரொம்ப நல்லா கேட்குறீங்க. இந்த மாதிரி மக்கள் மத்தியில் தாங்க என்னங்க பேசணும். உண்மையிலே உழைப்பு என்பது அவசியம். நம்முடைய ஒவ்வொரு பொழுதையும் நம்ம என்ன செஞ்சக்கூடாது, ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான், நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தணும். ஒரு மனிதனுடைய உடம்புல 3 இடத்துல பள்ளம் இருக்குது. மூளையில் ஒரு பள்ளம், இதயத்தில் ஒரு பள்ளம், வயிற்றில் ஒரு பள்ளம். மூளையில் இருக்கிற பள்ளத்தை அறிவால் நிரப்பணுமா, இதயத்தில் இருக்கிற பள்ளத்தை அன்பால் நிரப்பணுமா, வயிற்றில் இருக்கிற பள்ளத்தை உணவால் நிரப்பணும். பணம் இருந்தவன் ஏழை எளியவனுக்கு அள்ளி கொடுக்கணும், படிப்பு தெரிஞ்சவன் பாமரனுக்கு சொல்லி கொடுக்கணும். காமராஜர் சொன்னார், கோயிலில் போய்லாம் நீ சாமி கும்பிடாதலே, 4 ஏழை எளியவனுக்கு உனக்கு தெரிஞ்ச படிப்பை சொல்லிக் கொடு, இல்லைனா வசதி படைத்தவனாக இருந்தால் எவன் ஒரு ஏழை எளியவனுக்கு எனக்கு சோறு வாங்கி கொடு.
அதான்டா தொண்டுனார். விவேகானந்தர் சுவாமி சொல்வார், ஏழைகள், எளியவர்கள், படிப்பறிவில்லாத பாமர ஜனங்கள், நோயாளிகள், துன்பப்படுபவர்கள், குழந்தைகள், இவர்களே உங்கள் கடவுளாகட்டும்னார். இல்லையா? அதான் திருமூலர் சொன்னார், நடமாடும் கோயில் நம்பர்கொன்று ஈயின், படமாடுகிற கோயில் பகவர்கொன்று ஆகும். படமாடுகிற கோயில் பகவர்கொன்று ஈயில், நடமாடுகிற கோயில் நம்பர்கொன்று ஆகும். ஒரு ஏழை எளியவனுக்கு நீ செய்த அந்த உதவி எங்கே போய் சேரும்? இறைவனுக்கு போய் சேரும். ஆனால் இறைவனுக்கு செய்கிறது இங்கே வந்து சேருமானா ஆச்சு. என்ன சிந்தனைகள்லாம் வச்சான் பாருங்க. அதனால தான் நம்ம மருத்துவர் ஐயா அற்புதமான இந்த மகிழ்வோர் மன்றத்தை நிறுவி நமக்கெல்லாம் நல்லா கொஞ்ச நாள் ஒரு நல்ல விஷயங்களை கேட்கட்டும். என்ன, அதாவது ஒரு கிழவி என்ன செஞ்சாலாம், ஊசியில் நூல் கோத்துக்கிட்டு இருந்தாலும் அவளுக்கு சரியாக கண்ணு தெரியாது. அவள் பேராண்டி கேட்டான், பாட்டி என்ன பண்ணுத? எல்லாம் ஊசியில் நூல் கோத்துக்கிட்டு இருக்கேன். நீ இன்னும் 1 மணி நேரம் ஆனாலும் ஊசியில் நூல் கோர்க்க முடியாது. ஏம்ல, ஊசி கீழே விழுந்து கிடக்கு, நீ வெறும் நூலை வச்சுக்கிட்டு தொலாவிக்கிட்டு கிடக்கான்ருக்கான். அவரே பேரனே ஊசியை எடுத்து அந்த காதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கான், நூலை கோர்த்து பாட்டிகிட்ட கொடுத்துருக்கான். இப்போ பாட்டி சொல்லியிருக்கா, பேரா இந்த ஊசியில் காது இருக்குது, இந்த காதுக்குள்ளே இந்த நூலை நுழைச்சா கிழிஞ்சு போன ஆடைகளை தைக்கலாம். அது மாதிரி நல்ல நூலறிவு கற்றவர்களுக்கு உன் காதை கொடுத்தன்னா கிழிஞ்சு போன உன் வாழ்க்கையை தைக்கலாம். நாளங்கலவி கற்றிலனாயினும் கேட்கண்ணா. திருவள்ளுவர் என்ன சொன்னார்? கற்றிலனாயினும் கேட்க. நல்ல விஷயத்தை படித்து 4 பேருக்கு என்ன செய்யணும், சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், தமிழ் சம்மல் விருது பெற்ற மக்களை உங்களுடைய பாதத்தில் விழுந்து வணங்குறேன். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. என்ன நல்ல வாய்ப்பு. ஐயாலாம் சொன்னாங்க, ஒரு சாதாரண சத்துணவு அமைப்பாளராக இருந்து இன்றைக்கி ஒரு தமிழாசிரியர் ஆகி இரவு நேரங்களில் பள்ளிக்கூடங்களில் உட்காந்து பிள்ளைகளை படிக்க வச்சு எல்லாரையும் கடையனுக்கும் கடை தேற்றத்தை தருவது தான் கல்வி. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை இன்றைக்கி அவர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி, அதாவது நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. நாங்கள் நல்ல மனமிக்க சந்தனம் ஒரு குவளையில் இருக்குன்னா அதை எடுத்து கொடுக்கும்போது கொடுக்குறவங்க கையும் மணக்கும், வாங்குறவங்க கையும் மணக்கும். அது மாதிரி நல்லவர்களை காணும்போது, சாதனையாளர்களை கௌரவிக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் இது மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அழகாக சொல்லுவாங்க, an ordinary teacher talks, average teacher explains, good teacher demonstrate, but an excellent teacher inspire அப்படிம்பாங்க. ஒரு ஆர்டினரி டீச்சர் என்ன செய்வார்? ஆர்டினரி டீச்சர் டாக்ஸ், பேசுவார். என்ன மாதிரி? ஆவரேஜ் டீச்சர் எக்ஸ்பிளைன், விவரிப்பார். ஒரு திடப்பொருள், ஒரு திரவத்தின் மூலம் தங்க தடையின்றி முழுவதும் மூழ்கி இருக்கும்போது அது இழப்பதாக தோன்றும் எடை, அதனால் வெளியேற்றப்பட்ட திரவத்தின் எடைக்கு சமம் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்வார்? எக்ஸ்பிளைன் பண்ணுவார். குட் டீச்சர் டெமான்ஸ்ட்ரேட், செய்து காட்டுவார். ஒரு மேல் வழியும் ஜாடியை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதில் தண்ணியை ஊற்ற வேண்டும், பக்க குழாய் வழியாக தண்ணீர் வழிந்தோடும், கடைசி சொட்டு சொட்டும் வரை காத்திருக்க வேண்டும். ஒரு திடப்பொருளை விழுத்தராசியில் எடுத்துக்கொண்டு, இப்போ நிறைய பேர் பார்ப்பேன், பள்ளிக்கூடத்துலையும் பாடம் நடத்தணும், இவனும் பாடம் நடத்தினாயா, இங்கேயாவது நாளை சிரிக்கலான்னு பார்த்தா இந்த பையன் இங்கேயும் பாடம் நடத்திட்டு இருக்கான். இந்த வாத்தியானுங்களை கூப்பிட்டாலே இதுதான் பிரச்சனைம்பான். அப்போ இவன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவான். ஆனால் எக்ஸலன்ட் டீச்சர் என்ன சொல்லுவான்? இன்ஸ்பயர். நம்மளும் என்ன செய்யணும்? இது மாதிரி வரணும்னு இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அது மாதிரி நல்ல இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய எக்ஸலன்ட் டீச்சர்ஸ் இன்றைக்கி நான் பார்க்குறேன். அந்த மாதிரி அற்புதமான பெருமக்களை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு மன்றமாக நம்முடைய மகிழ்வோர் மன்றம் இருக்குது. இது மாதிரி செய்யணும், நல்ல விஷயங்களை செய்யணும். சும்மா கீச்சு மூச்சு காட்டுற வேலையை மட்டும் நம்ம மகிழ்வோர் மன்றத்தில் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நகைச்சுவையும் பண்ணணும், அதோடு சேர்ந்து நல்ல விஷயங்களும் இருக்கணும். இந்த வகையில் நல்ல பெருமைப்படுத்துகிறாங்க. அது மாதிரி குழந்தைகள், சின்ன பிள்ளைகள் தானே நாட்டோட எதிர்காலம். இந்த குழந்தைகளை தானே நல்லா நம்ம ஊக்கப்படுத்தணும். உண்மையிலே வாத்தியார் வேலை கிடைச்சதில் எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயிலும் அப்படிலாம் இருக்கான். அன்னைக்கு பாடம் நடத்திட்டு இருக்கேன், ஒரு பையன் பெஞ்சில் படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்கவன் அவனை எழுப்புடா அப்படிங்க. ஆமாம், நீர் உறங்க வைக்கணும், நான் எழுப்பணுமோ அப்படிங்க. அப்படின்னு நான் எழுப்புனேன். தம்பி எந்திரி எந்திரி எந்திரி, கடைசி பெஞ்சில் போய் படியா அப்படிங்க. இல்லை, அங்கே படுத்தா எனக்கு தூக்கம் வராது சாருங்க. அப்போ இங்கே படுத்தா மட்டும் எப்படி தூக்கம் வருதுங்க? நீங்கள் பாடம் நடத்தல, அதான் நல்லா தூக்கம் வருதுங்க. அதில் ஒரு பையன் சொல்கிறான், ஒரு தாய் தாலாட்டு பாடினா கூட ஒரு பிள்ளை தான் சார் தூங்கும், நீங்கள் பாடம் நடத்தினா 40 பேர் தூங்குதான். நீங்கள் 40 தாய்க்கு சமமுங்க. இந்த குழந்தைகள் தாங்க எவ்வளோ சந்தோஷம். ராமாயணத்தில் சொன்னேன், கம்பனுக்கு கம்பராமாயணத்தில் ராவணனுக்கு 10 தலைங்க. ஒரு பையன் எந்திரிச்சு கேட்கான், சார் 10 தலையும் பக்கவாட்டில் இருக்குமா, ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்குமாங்க? இல்லை, நாடகம் பார்த்துருக்கல, சினிமா பார்த்துருக்கல, ராவணனுக்கு 10 தலையும் பக்கவாட்டில் தானே இருக்கும். பார்த்துருக்கலாடா? பார்த்துருக்கேன் சார், ஆனால் அப்படி இருக்காதுங்க. ஏன் இருக்காதுங்க? இல்லை, ஒரு தலை இருக்க நம்மளே பிறண்டு படுக்கிறதுக்கு எவ்வளோ சங்கடப்படுதோம். அந்த ராவணன் 10 தலையும் பக்கவாட்டில் இருந்தால் எப்படி பிறண்டு படுப்பான்? எப்படி கேள்வி கேட்காம பார்த்தா பிள்ளை இன்னைக்கு புத்திசாலிகளாக இருக்கான், வாத்தியாரை விட புத்திசாலியாக இருக்கான்.
இல்லை நாளைக்கு படிச்சுட்டு வா கேள்வி கேட்போம்னா அவனுக்கு உஷாராயிருதான். அன்றைக்கி ஒருத்தன் கேட்கான், சார் உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ சார் அப்படின்னா. இல்லை எனக்கு ஒரு 70,000 சம்பளம் வருது அப்படின்னே. அப்பா 70,000? ஆமாண்ணே. ஆமாம், வெறும் கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே 70,000 கொடுக்கான், பதில் சொல்கிறேன் எங்களுக்கு நீங்கள் ஒரு 7,000 கொடுத்தேன்னாங்க. எப்படி பாருங்கள் பயல் எப்படி இருக்கான். இப்போ நான் சொன்னேன், 10 தலையும் நீ சொன்ன மாதிரி பக்கவாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைடா, நீ சொல்கிறது ரைட்டு தான். அப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்றா தாண்டா இருக்கணும்னு. இல்லை அப்படி இருக்காதுங்க. ஏன் அப்படி இருக்காது? இல்லை ஒரு தலை இருக்க நம்மளே ஜலதோஷம் முடிச்சா அவ்வளோ சங்கடப்படுதோம். 10 தலை அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருந்துச்சுன்னா மேலே இருக்க 10வது தலையில் ஜலதோஷம் முடிச்சு மூக்கு ஒடிஞ்சா அவனுக்கு எப்படி சீந்ததுக்கு கையிட்டுமான்னு கேட்கான். அதுதாங்க கல்வி. அந்த கேள்வி கேட்கணும். அந்த என்ன வருது பற்றியெல்லாம் அது என்ன என்ன ஏன் எங்கே எப்போது எப்படி கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் பிள்ளைகள் நல்லா இருக்கும். சில பிள்ளைகள் கேள்வியை கேட்க மாட்டேங்க. வீட்டில் நம்ம நிறையா அம்மா அப்பா தாங்க பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் இல்லையா? ஒரு குழந்தையுடைய முகச்சாடை அம்மா அப்பா மாதிரி இருக்கும், மூளைச்சாடை வாத்தியார் மாதிரி இருக்கும். அம்மா அப்பாவும் வாத்தியாரும் ஒழுங்காக இருந்தால் பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கும். இன்றைக்கி என்ன பிரச்சனை, நம்ம நாட்டில் இப்போ வரக்கூடிய சந்ததிகள் சரியில்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? அம்மா அப்பா சரியில்லை, ஆசிரியர் சரியில்லை, நம்மளை வழி நடத்தக்கூடிய தலைவனும் சரியில்லை. வாழக்கூடிய பெரியவர்கள் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழணும். பேசுறது ஒன்று வாழ்றது ஒன்றுலாம் வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லை ஒன்றும் சிரிச்சு பாருங்க. இதை பூரா நம்ம இளைய தலைமுறையை பார்த்தா இந்த பதிவு மேலே உட்காந்துட்டு இந்த வார்த்தை வரான். அப்போ நம்ம இப்படி இருந்தா என்ன? தவறான வழிகாட்டுதல் தாங்க இன்றைக்கி இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்லுது. அதை ஒத்துக்கிட்டீங்களா? கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், இருக்கவன் ஒழுங்காக இருந்தால் சிறைக்கவன் ஒழுங்காக சிறப்பாம்பான். நமக்கு இன்னைக்கு வழிகாட்டிகள் சரியில்லை. வழிகாட்டிகளும் வாழ்ந்து காட்டிகளும் சரியில்லாமல் தானே பிரச்சனையே. வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அன்றைக்கெல்லாம் என்ன என்ன அழகாக கொடுத்தான் பாருங்க. காது கொடுத்து கேட்டேன் ஆஹா கூவா கூவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது அவ குழந்தைக்குத்தான் முத்தம், கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளே, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளே. எப்படி அது எல்லாம் ஒன்றுக்கும் ஒவ்வொரு பருவம் தான். பிள்ளைகள் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை வளர்க்குறதுல கடமை. ஆனால் இன்னைக்கு பூரா டிவி பெட்டி முன்னா அம்மா அப்பா உட்காந்துக்கிட்டு பிள்ளை அந்த ரூமில் போய் படியல, அவன் எப்படி படிப்பான்? நீ இங்கே உட்காந்து டிவி பார்ப்பேன், அவன் அந்த ரூமில் போய் படிக்கணுமா? இப்படி இருந்தால் எப்படிங்க படிக்க முடியும்? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நிறைய வீடுகளில் இன்றைக்கி ஹோட்டல் பூரா பெருத்து போச்சு. பூரா இப்போ எங்கே பார்த்தாலும் புரோட்டா கடை இட்லி கடையாக இருக்கா. என்ன காரணம்? வீட்டில் ஒருத்தையும் சோறு பொங்க மாட்டேக்கா, இட்லியை வைக்க மாட்டேக்கா, பூரா பேரும் கடையில் வாங்கி தின்னுட்டாலே தான். அதனால தான் ஹோட்டல்கள் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அதிகமாகி போச்சு இல்லையா? நான் என் வீட்டுக்காரிகிட்ட என்ன வயிறு பசிக்கிட்டே பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி ரொம்ப பாடம் நடத்தினேன், வயிறு பக்கம்னு பசிக்கு இட்லி அவிமா அப்படிங்க. இன்றைக்கி அவிக்க முடியாதுங்க. ஏன் அவிக்க முடியாதுங்க? கல்யாணம் முதல் காதல் வரை பார்க்க போகிறேன், கடையில் போய் வாங்கிட்டு வாங்கங்க. பூரா டிவி இந்த விஜய் தொலைக்காட்சியில் கல்யாணம் முதல் காதல் வரை செருப்பால் அடிக்கணுங்க அவனோடலாம். உண்மையிலே சொல்லுவேன். என்ன எந்த தொடர்லையாவது ஒரு நல்ல செய்தியை கொடுக்கானாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட இருக்கா, அவன் இன்னொருத்தி கூட இப்படியெல்லாம் காட்டினா நம்ம தலைமுறைகள் விளங்குமா? இதை பூரா உட்காந்து தொடர்ந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். மாமியாளை எப்படி கொடுமைப்படுத்துறதுன்னு மருமகளுக்கு சொல்லிக் கொடுக்கான், மருமகளை எப்படி கொடுமைப்படுத்துறதுன்னு மாமியாளுக்கு சொல்லிக் கொடுக்கான், புருஷன் மேலே எப்படி சந்தேகப்படுத்துறதுன்னு பொண்டாட்டிக்கு சொல்லிக் கொடுக்கான். இது தானங்க இன்னைக்கு தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான பிரச்சனை. இப்போ நான் என் வீட்டுக்காரி எனக்கு 2 பிள்ளைகள் அன்னைக்கு மதுரைக்கு போகிறதுக்கு எங்கள் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டில் நிற்கும். என் கூட படித்த பொண்ணு கிருஷ்ணகுமாரின்னு பேர். 28 வருஷத்துக்கு முன்னே ஆழ்வாக்குறிச்சி பரமகல்யாணி காலேஜில் என் கூட படித்தவா, நல்ல படிப்பா, கெட்டிக்கார பிள்ளை. நான் அவளை பார்க்கவே இல்லை, அன்னைக்கு தான் பார்த்தேன். அவள் என்னையை பார்த்த உடனே நீங்கள் பூதத்தன் தானே அப்படின்னா. ஆமாம் நான் பூதத்தன் தான் அப்படின்னேன். நீ கிருஷ்ணகுமாரி தானே அப்படின்னா. ஆமாம் நான் கிருஷ்ணகுமாரி தான் அப்படின்னா. நல்லா இருக்கே கிருஷ்ணகுமாரின்னு. நல்லா இருக்கேன் பூதத்தான், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுவீங்க, என்ன வாத்தியார் வேலை பார்க்க அப்படின்னு. அப்படி அவங்க வீடு எங்கே இருக்குது, இதான் உங்கள் ஒய்ஃபா பிள்ளைகளா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நானும் இதான் உன் வீட்டுக்காரரா, இதான் உன் பிள்ளைகளான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் எனக்கு தூத்துக்குடி பஸ் வருது, நான் போயிட்டு வரும்போது தான், எப்போது வந்தீங்கன்னா வாங்க, விக்ரமசிங்கபுரத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது, பண்ணையார் வீட்டு பக்கத்தில், போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டான். அவ்வளோ தான் நடந்துச்சு. அவள் போனோடனே என் வீட்டுக்காரி என்கிட்ட வந்து கேட்கா, உம்மட்டு ஒருத்தி கொண்டுட்டி பேசிக்கிட்டு இருந்தாலும் அவள் யார் அப்படின்னா. என் கூட படித்த பிள்ளைடி கிருஷ்ணகுமாரின்னு பேர், 28 வருஷத்துக்கு முன்னே ஆழ்வாக்குறிச்சி பரமகல்யாணி காலேஜில் என் கூட படித்தா அப்படிங்க. என் வீட்டுக்காரி சொல்கிறா, அதானே பார்த்தேன், அவளோட மூத்த மகன் உம்ம முகச்சாட்டையில் இருக்குங்க. அவளை நான் பார்த்தே 28 வருஷம் ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? இங்கே எல்லாம் டிவி தாங்க.
இந்த தொலைக்காட்சி, அதாவது புத்தகங்கள். காந்தியடிகள் சொல்லுவார், ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு புத்தகத்தை பார்க்குற உணர்வு வரணும் அப்படின்னாரு. இன்னைக்கு புத்தகத்தை பார்த்தாலே பொம்பளை பார்க்குற உணர்வு வருதே இல்லையா? விவேகானந்தர் சுவாமி அமெரிக்காவில் போய் சொற்பொழிவாட்டினார். உங்கள் அமெரிக்காவில், உங்கள் இங்கிலாந்துலாம் நீங்கள் உங்கள் தாயை தவிர எல்லாரையும் நீங்கள் மனைவி மாதிரி நினைக்க, ஆனால் எங்கள் இந்தியாவில் எங்கள் மனைவியை தவிர எல்லாரையும் நாங்கள் தாயாக நினைக்கணும். அதுதான் மேல்நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். விவேகானந்தருடைய பேச்சால் கவரப்பட்ட ஒரு பெண்ணு விவேகானந்தர் சாமிகிட்ட போய், சாமி உங்களை நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்னா. எதுக்கு இப்போ என்னையும் கல்யாணம் முடிக்க, என்ன விவரம்னார். ஒன்றும் இல்லை, உங்களை மாதிரி ஒரு அழகான அறிவுள்ள ஒரு ஆன்மீக குழந்தை என் வயிற்றில் பிறக்கணும், அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு நான் தாயாகணும், அதனால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உடனே விவேகானந்தர் சாமி சொன்னார், அப்படியா, அதுக்காக நீ ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்கு குழந்தையாக இருக்கேன், நீ எனக்கு தாயாயிருன்றார். அவன்லாம் சாமி. இன்னைக்கு சாமிகள்லாம் பூரா ஆசாமி பெருவளாக இருக்கானே. இன்னைக்கு உள்ள சாமியார்கள்ட்டெல்லாம் அப்படி சொன்னால் உடனே ரெடி சூட்டுன்றான். உடனே காவி வேட்டியெல்லாம் அவுத்து தூர போட்டுட்டு பேண்ட் ஷர்ட்டு போட்டு கோட்டு சூட்லாம் போட்டு மாலையை தூக்கி கழுத்தில் போட்டுட்டு ரெடி ஆயிடுவான். கதவை திறங்கள் காற்று வரட்டும்னா ஒரு சாமி கடைசியில் கதவை திறந்தால் உள்ளேருந்து ஒரு நடிகை வரா. எப்படி ஞானிகள் எப்படி இருக்கணும்னா, பேய் போல திரிந்து பிணம் போல கிடந்து நன்மங்கையரை தாய் போல எண்ணி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெரிய பெற்றவர்னா. உண்மையான ஞானிகளை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுக்கிடணுமா, பேய் போல திரிவானான். அவன் தனக்குன்னு எதையுமே நினைக்க மாட்டான். இதான் என் வீடு. அது இப்போ உள்ள சாமியார் பூரா பணக்காரன் வீட்டுக்கு தானே போகிறான். எந்த சாமியாராவது ஏழை எளியவன் வீட்டில் போய் கஞ்சி குடிக்கான பாருங்க போக மாட்டான். பெரிய கோடீஸ்வரன் எங்கே இருக்கானோ அங்கே தான் போய் யாகம் வளர்ப்பான். பெரிய பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் அங்கே போய் நடத்திடும். இன்றைக்கி சாமி கும்பிடுறதே பெரிய, அது ஒரு பெரிய இதாக போச்சுங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், எல்லாமே வணிகமயமாயிட்டு இன்னைக்கு. இப்போ கோயில்கள்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நினைக்க, எல்லாம் கோயிலில் என்னங்க விஐபி தரிசனம், எல்லாம் மனுஷன் தானே. அது என்ன அவன் எப்படி விஐபி ஆனா? திருச்செந்தூர் கோயிலில் போய் வரிசையில் நின்று சாமி கும்பிடணும்னு வைங்க, 3 மணி நேரம் ஆகுது. திருச்செந்தூர் கோயிலில் சொல்கிறேன், நான் திருப்பதி பற்றி சொல்லலை. திருச்செந்தூர் கோயிலில் வரிசையில் நின்று சாமி கும்பிட்டா 3 மணி நேரம் ஆகுது. 500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு அடுத்த 5வது நிமிஷம் முருகப்பெருமாள் முன்னே கொண்டு விட்டுருதான். அங்கே போத்திகள் அப்படி தீபாராதனை காட்டுத்தார். ஓம் தத்புருஷாய வித்மகே